கையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரைக்குள் கைப்பற்றப்பட்டுள்ள காணியில் வழிவடக்கு பிரதேச சபைக்குரிய பவானி வீதி அதற்குள் காணப்படுவதால் ஏற்கனவே அளவீட்டு பணிகள் நிறைவடைந்த நிலையில் அந்த வீதியை கையகப்படுத்த வழிவடக்கு பிரதேச சபை முடிவெடுத்த போது உடனடியாக பலாலி போலீசாரால் அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவ்வாறு வீதியை கைப்பற்ற முனைகின்ற போது இன ரீதியாக மத ரீதியாக மோதல்கள் உருவாகும், நல்லிணக்கத்துக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வகையில் வழிவடக்கினுடைய பிரதேச சபையினுடைய செயலாளர் மற்றும் நிர்வாக செயலாளர் ஆகியோர்களுக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் அவர்களுக்கான இறுதி தீர்ப்பாக இவ்வாறு எந்தவிதமான செயற்பாடுகள், அதாவது இவ்வாறு அவர்கள் வழிவடக்கு பிரதேச சபையின் அவர்களுடைய நிர்வாக கடமைக்குரிய நியாயாதிக்கத்தின் அடிப்படையில் அவர்களுக்குரிய பிரதேச சபைக்கு சொந்தமான அந்த வீதியை கையகப்படுத்துவதில் எந்தவிதமான தடையை ஏற்படுத்த முடியாது, அது இன நல்லிணக்கத்துக்கோ மத நல்லிணக்கத்துக்கோ குந்தகத்தை ஏற்படுத்தும் என குறிப்பிட முடியாது என நீதிமன்றம் அந்த விவகாரத்தில் தள்ளுபடி செய்து பவானி வீதியை வழிவடக்கு பிரதேச சபைக்குரியதாக மாற்றுவதற்கு அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்காக அல்லது அவர்கள் தமக்கான வீதியை ஏற்படுத்திக் கொள்வதற்கான அனைத்து உரிமைகளையும் நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்தே பலாலி போலீசாரினால் மீண்டும் வழிவடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளராக உள்ள சுகிதனுக்கு அச்சுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதை மீறி வீதியை திறக்க நடவடிக்கை எடுத்தால் உங்களை கைது செய்வோம் என அவர்கள் அச்சுறுத்தியுள்ளனர். நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அடிப்படையாக பிரதேச சபையினுடைய நியாயாதிக்கத்துக்கு அடிப்படையாக கொண்டு அவர்களுக்குரிய வீதியை, உரித்து உள்ள வீதியை, உரிமை பத்திரம் உள்ள வீதியை அடாத்தாக கைப்பற்றியுள்ளது தையிட்டு விகாராதிபதி. ஆனால் அவற்றை நடவடிக்கை எடுக்க முனைகின்ற அரசு அதிகாரிகள் மீது அரசு திணைக்களத்தில் உள்ள போலீஸ் திணைக்களத்தில் உள்ள அதிகாரிகள் இவ்வாறு நடந்து கொள்கின்ற மிலேச்சத்தனமான செயற்பாடு தற்போது பதிவாகியுள்ளது. எனவே இருந்தாலும் சுகிதன் குறிப்பிடுகையில் தான் பவானி வீதியை வழிவடக்கு பிரதேச சபைக்குரியதாக மாற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றேன் எனவும் இவர்கள் அச்சுறுத்தியதற்காக இந்த அச்சுறுத்தல்கள் தொடர்பில் போலீஸ் மா அதிபர்கள் மற்றும் உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு கடிதம் மூலம் இந்த விவகாரம், அச்சுறுத்தப்பட்ட விவகாரம் தெரியப்படுத்தப்பட்டதாக சுகிதன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் தமிழ் எம்பிக்களுக்கிடையே காரசாரமான விவாதங்கள் ஏற்பட்டது. முதலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சாணக்கியன், அதாவது தமிழரசு கட்சி சர்வதேச விசாரணையை கோருவதாக, சர்வதேச விசாரணையை ஊடாக தீர்வை பெறுவதே தமிழரசு கட்சியினுடைய கொள்கையாக காணப்படுவதாக குறிப்பிட்டார்கள் எனவும், ஆனால் அது அவ்வாறு இல்லை, அவர்கள் உள்ளக விசாரணைக்கும் நடவடிக்கை மேற்கொள்வதாகவும், இந்த செம்மணி விவகாரத்திலும் மற்ற புதைகுழி விவகாரங்களிலும் உள்ளக விசாரணைகளுக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள். எனவே இவர்கள் பொய்யாக சர்வதேச விசாரணையை கோருகின்ற ஒரு கட்சியாக தம்மை அடையாளப்படுத்துவதாக கட்சி மீது சில விமர்சனங்களை முன்வைத்தார். இந்த நிலையில் உடனடியாக சாணக்கியன் எழுந்து தாம் அவ்வாறு அல்ல, தம்முடைய கட்சியினுடைய பிரதான கொள்கை இந்த பிரச்சனைகள் தொடர்பாக சர்வதேச விசாரணையை கூறுவதே ஆகும். ஆனால் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கும் அவர்களுடைய பக்கத்திலிருந்து அவர்கள் எடுக்கின்ற விடயங்களை அவர்கள் செய்வதை பார்ப்பது எம்முடைய விடயம் எனவும், அவர்கள் செய்வதை செய்யட்டும் என்ற நிலைப்பாடு காணப்படுவதை தவிர எம்முடைய பிரதானமான கொள்கை சர்வதேச விசாரணையே என அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் இருவருக்கும் இடையில் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் சாணக்கியன் இன்றைய தினம் ஒரு திட்ட பிரேரணையை கொண்டு வந்தார். வடக்கு கிழக்கில் தனியான ஒரு பண அழகு, அதாவது வடக்கு கிழக்கு அபிவிருத்தி மையம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். ஏனெனில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு விருத்தி அடைய வேண்டும் என்றால் அதற்காக அரசாங்கம் தற்பொழுது இருக்கின்ற நிலையில் பணங்களை ஒதுக்குவது என்பது நீண்ட கால பொறிமுறையை எடுக்கும். அதற்கு பல வருடங்கள் ஆகலாம். இந்த நிலையில் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் பல்வேறு உலக நாடுகளினுடைய நிதி உதவிகளை நேரடியாகவே வடகிழக்குக்கு கொண்டு வந்து அவற்றை அபிவிருத்திக்காக பயன்படுத்துவதற்காக வடகிழக்குக்கென தனியான அபிவிருத்தி மையம் உருவாக்கப்படுகின்ற போது மிக விரைவாக வடகிழக்கு அபிவிருத்தி அடையும். அதற்கான ஒரு திட்டவரைவை இன்று முன்வைக்கிறார். இந்த திட்டவரைவை பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரவேற்றனர். அர்ச்சுனா ராமநாதன் இதனை வரவேற்றார். தான் இதனை வரவேற்கின்றேன், ஆனால் வடக்கினுடைய முதலமைச்சராக நான் தான் வருவேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை, நான் இதை பார்த்து கொள்வேன், நான் முதலமைச்சராக வருவதால் சுமந்திரனிடம் சொல்லிவிடுங்கள், நீங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்து வடக்கு மாகாணத்தில் பின்னர் வண்டியை வளர்க்கும் செயற்பாட்டை ரஜீவன் மேற்கொள்வார், அவ்வாறு நான் செய்ய மாட்டேன், இவ்வாறு சுமந்திரன் அவ்வாறு செய்ய முனைந்தால் நான் அவரை விடமாட்டேன், சுமந்திரனுக்கு சொல்லுங்கள், நான் தான் வடக்கின் முதலமைச்சராக வருவேன் என அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அத்துடன் அவர் மன்னார் பிரச்சனைகள் தொடர்பாகவும் முஸ்லிம்களின் பிரச்சனை தொடர்பாகவும் இன்றைய தினம் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு தமிழ் எம்பிக்களுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக அவர் பாராளுமன்றத்தில் கேள்வி
அனுமதி கேள்வி பத்திரங்கள் ஊடாக தொடர்ச்சியாக அவர் பாயிண்ட் ஆஃப் ஆர்டரின் ஊடாக பல்வேறு விடயங்களை தொடர்ச்சியாக பேசியிருந்தார். அத்துடன் செல்வம் அடைக்கலநாதன் மன்னார் விவகாரம் தொடர்பாக பேசியிருந்தார். தற்போது இலங்கையில் சிறை கலவரங்கள் அதிகரித்துள்ளமை பல்வேறு தரப்பினரிடமும் அச்ச சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் தற்பொழுது பல்வேறு சிறைச்சாலைகளில் திட்டமிட்ட வகையில் கலவரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஆரம்பித்த கலவரம் தற்போது மெகசின் சிறைச்சாலை, குருவிட்ட சிறைச்சாலை மற்றும் பல்வேறு சிறைச்சாலைகளில் இன்றைய தினம் 3 சிறைச்சாலைகளில் கலவர நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்கு ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக திட்டமிட்டு இந்த சதி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தொடர்ச்சியாக இதற்கு பின்னால் மிக பெரும் சதி இருப்பதாகவும் ஆளும் தரப்பு குறிப்பிடுகிறது. குறிப்பாக இந்த போதைப்பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடையவர்கள், போதைப்பொருள் வழக்குடன் தொடர்புடைய முக்கியமான குழுக்கள் ஒவ்வொரு சிறைச்சாலையிலும் இருக்கிறார்கள். அவர்களை மையமாக கொண்டு அவர்களுக்கிடையே குழு மோதல்கள் ஏற்படுவது போல் இவ்வாறு சாதாரணமாக தொடங்கும் கலவர மோதல்கள் பின்னர் கலவரங்களாக மாறி அங்கு ஒருவரை ஒருவர் தாக்கும் அளவுக்கும் சிறை அதிகாரிகளை தாக்கும் அளவுக்கும் மாறிக்கொண்டிருக்கிறது. நீர்கொழும்பில் இடம்பெற்ற வன்முறையில் 27க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டனர். சிறை அதிகாரிகள் 8 பேர் கொல்லப்பட்டனர். பலர் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் மெகசின் சிலை, குருவிட்ட சிலை மற்றும் பல்சசேனையில் ஆகிய சிறைகளில் மெகசின், குருவிட்ட, பல்சசேனா ஆகிய சிறைகளில் இன்றைய தினம் கலவரங்கள் ஏற்பட்டது. மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்டுள்ள மோதலில் ஒருவர் மரணமடைந்துள்ளார். அவர் பிரபல பாதாள உலக குழு உறுப்பினரான மல்லியினுடைய நெருங்கிய சகா என தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குருவிட்ட சிறை மோதலில் 2 பேர் மரணமடைந்துள்ளனர். பல்சசேனையில் மோதல்கள் இடம்பெற்ற போதும் எவருக்கும் இதுவரை உயிரிழப்புகள் பதிவாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. குருவிட்டவில் 2 மரணமடைந்து மோதல் உச்சநிலைமை அடைந்த நிலையில் ஏற்கனவே மோதல்கள் ஆரம்பித்த நேரத்திலேயே பாதுகாப்பு படையினர்கள் குவிக்கப்பட்டு சிறைச்சாலையில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் கலவரம் உச்சநிலை அடைந்தது. இதன் காரணமாக துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலைமை காணப்பட்டது. துப்பாக்கி சன்னங்கள் துளைத்ததன் காரணமாகவே இருவருடைய மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. எனவே அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஒவ்வொரு சிறைகளிலும் இந்த கலவரம் ஏற்படுகின்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக யாழ்ப்பாண சிறைச்சாலையிலும் தற்போது பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சிறைச்சாலையிலும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் குறிப்பிடுகின்ற போது இந்த விவகாரம் பூதாகரமாக மாற்றப்படுகிறது. இதற்கு கடுமையான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம். இதற்கு பின்னால் மிகப்பெரிய சதி ஒன்று இருக்கிறது. இந்த பாதாள உலக கும்பல்கள் வேண்டுமென்றே இவ்வாறான மோதல்களை உருவாக்கி சிறைச்சாலைகளில் அவர்களுக்கு எதிரிகளை கொள்வதற்கும் மற்றும் நாட்டில் தற்பொழுது தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை உருவாக்குவதற்கும் வேண்டுமென்றே வெளியிலிருந்து சில முயற்சிகளை மேற்கொள்வதன் ஊடாக இந்த செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுக்கின்றார்களா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கஞ்சிப்பாணி இம்ரானினுடைய செயற்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்காக மலேசியாவுக்கு ஒழுகல தலைமையிலான போலீஸ் அணியினர் சென்று முதற்கட்டமாக நடவடிக்கை சுற்றி வளைப்பொன்றை மேற்கொண்ட போதிலும் அந்த இடத்திலிருந்து கஞ்சிப்பாணி இம்ரான் தப்பித்துள்ளார். தொடர்ச்சியாக ஒழுகலவினுடைய அணியினர் மலேசியாவிலிருந்து அவரை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சிறைச்சாலைகளில் ஏற்படுகின்ற இந்த கலவரங்களின் ஊடாக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு வைத்திருக்கின்றவர்கள் அவர்கள் குற்றவாளிகள் என கூற முடியாது. ஏனெனில் இன்னும் நீதிமன்றம் அவர்களை குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தாத நிலையில் சந்தேக நபர்களாக உள்ளவர்கள் தற்பொழுது சிறைச்சாலையில் இந்த கலவரங்களில் இறக்கின்றமை மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. தற்போது வழக்குகளை தீவிரப்படுத்துவதற்காக நீதிபதிகளின் வயதினை அதிகரிக்கும் செயற்பாடுகளை அனுர அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் தற்பொழுது இந்த ஒரு மாதமாக இந்த சிறைச்சாலை கலவரங்கள் ஒரு பேசுபொருளாக மாறியுள்ளது. இன்றும் 3 சிறைச்சாலைகள் கலவர நிலையில் காணப்படுகின்ற நிலையில் அங்கு தொடர்ச்சியாக அதிரடிப்படையினர் மற்றும் போலீஸ் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டு சிறைச்சாலையின் கட்டுப்பாடுகள் ஓரளவு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டில் உள்ள ஏனைய சிறைச்சாலைகளிலும் பாதுகாப்பு தற்சமயம் பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனைய அசம்பாவிதங்கள் இடம்பெறாமல் தடுப்பதற்காக இந்த நடவடிக்கையை அனுர அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது.